பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உள்ள என்ட்ராய்க்கானே ஒரு கொத்தடிமை சரவணன் அவனை பற்றியும், அடுத்ததான் நம்ம வினுஷா, அதாவது நேற்று அவங்க அர்ச்சனா கூட ஒரு சண்டை போட்டாங்க. ஒரு சின்ன ஹீட்டட் ஆர்குமெண்ட் போச்சு. அதுக்கான ஒரு கிளாரிட்டி இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும், அண்ட் அர்ச்சனா இன்னைக்கு ரொம்ப தனிமையில் இருக்காங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. அந்த கொத்தடிமை சரவணன் தான். அவன் வெளியே போகும்போது நம்ம எல்லாரும் அவனை பார்த்து கொஞ்சம் பரிதாபப்பட்டோம். பர்சனலி நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஏன்னா உள்ளே இருக்கிற வரைக்கும் அவனை பயங்கரமாக யூஸ் பண்ணாங்க. அவனை ஒரு வேலைக்கார மாதிரி அந்த வேலை செய்ய, டே எனக்கு காஃபி போட்டு கொடுறா, டே அதை எடுத்துக்கூட இதை எடுத்துக்கூட, அவனை ஒரு வேலைக்கார மாதிரி வேலை வாங்கினாங்க. அண்ட் அவனும் அப்படி கொத்தடிமையாக இருந்தான். அண்ட் அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மா அவன் தங்கச்சியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே ஏதோ சம்திங் நடந்திருக்கோ அப்படின்னு யோசிச்சான். ஏன்னா கமல் சார் காக்ரோச்னு சொல்லும்போது கூட அந்த இடத்துல அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா. இல்லை சார் அவங்க அப்படி பேசியிருக்க மாட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தான். பட் ஃபேமிலி வந்து சொல்லிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சா. அண்ட் அந்த வாரமே அவன் எவிக்ட் ஆகி வெளியே போகிறான். ஸோ வெளியே போகும்போது யாராக இருந்தாலும் இத்தனை நாட்கள் நம்ம கூட இருந்திருக்காங்கன்றதுக்காக சும்மா ஒரு ஃபார்முலாவாவது பாய் சொல்லுவாங்க. பட் அதையும் பண்ணாமல் மாயா அவனை ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்பினான். அது மாயாவோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்தது அப்படின்னா, நீயெல்லாம் என் தகுதிக்கு கூடவே நிற்க மாட்டா, ஆனால் நீயா என் மேலே கோவப்பட்டு பேசாமல் இருக்கு, அவ்வளோ பெரிய ஆளா நீ போடா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ விக்ரம் இதில் ஹர்ட் ஆயிருப்பார். டெஃபினட்டாக வெளியே வந்து புரிஞ்சுக்குவார் இந்த கேங்கை பற்றி அப்படின்னு நினச்சோம். பட் அவனோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் எனக்கு புரிஞ்சு போச்சு அவன் இன்னும் பையில தான் இருக்கான், அவன் அதே மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு. பட் இன்னைக்கு வீட்டுக்கு வந்து அப்படியே காலிலே விழுந்துட்டான் மாயா காலில். ஏன்னா முட்டைக்குள்ளேருந்து ஒரு முட்டை வந்தது. அந்த சோஃபா இருக்குல்ல, முட்டை சோஃபா, அதுக்குள்ளே தான் அவனை ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அங்கேருந்து வந்ததுமே அப்படியே மாயா ஒரு ஹக் பண்ணுறதும். அண்ட் மாயா கிட்ட நான் முதல்ல ஒரு வேர்ட் சொல்லணும், சாரி அப்படின்னு சொல்லி இவன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறான். அண்ட் மாயம் அதுக்கப்புறம் அவங்க ஜாலியாக பேசிக்கிட்டாங்க. லைக் இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, சரவணன் சொல்கிறான், எனக்கு வந்து வீட்டில் சொல்லும்போது ஏதோ சம்திங் நடக்குதோ என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் போய் பார்த்தேன். ஆனால் பார்த்தா ஒன்றுமே இல்லை, நீ என்னை அப்படி பற்றி பேசவே இல்லை, நீ எல்லாம் ஃபன்னாக தான் பேசியிருக்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஜாலியாக ஒரு விஷயங்கள் பேசுவோம், கலாய்ப்போம் இல்லையா, அப்படி தான் நீ பண்ணியிருக்க. அது பார்க்குற என் ஃபேமிலிக்கு வேணால் தப்பாக தெரிஞ்சிருக்கலாம், நம்ம அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா ஃபேமிலியும் விட்டு கொடுத்து பேச முடியல. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கலாய்க்கிற மாதிரி பேசுவோம், அது ஃபேமிலி ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் புரியாது. ஸோ அதனால தான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நீ என்னை கலாய்க்கிற அப்படின்னு நினச்சிட்டாங்க. பட் எனக்கு அது பார்க்கும்போது நீ இப்படி தான் பேசுகிறேன்னு எனக்கு புரிஞ்சது. ஈவன் எங்கள் வீட்லேயும் நான் ஆர்கியூ பண்ணேன். அதாவது சரவணன் வீட்லேயும் அவன் சொன்னானா, அவள் என்னோட ஃப்ரெண்டு, அவளை நான் விட்டு கொடுக்கலாம் முடியாது, அவள் என் கூட அப்படி தான் இருப்பா, ஜாலியாக இருப்பா, எனக்கு அவளை பற்றி தெரியும் அப்படின்ற மாதிரி பேசினேன். ஸோ இங்கே எதுவுமே எனக்கு தப்பாக தெரியல. இப்போ மணி ஐயாலாம் ரொம்ப வந்துட்டு ஏதோ பெரிய விஷயங்கள்லாம் பில்டப் பண்ணி பேசினார். பட் அந்த அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. நீ என்னோட ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்க, நீயும் பூர்ணிமாவும் எனக்கு அவ்வளோ க்ளோஸ். அதாவது அக்ஷயா கூட அவர் உண்மையாகவே ரொம்ப க்ளோஸாக இருந்தார். பட் இந்த பாயிண்ட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீயும் பூர்ணிமும் எனக்கு அவ்வளோ க்ளோஸ், ஸோ உங்களை பற்றி சொல்லும்போது ஏதோ தப்பு நடந்திருக்குமோன்னு தோணுச்சு. பட் எனக்கு ரொம்ப கிளாரிட்டி கிடச்சிருச்சு, நீங்கள் அப்படி கிடையவே கிடையாது, ஃபேமிலிக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு. உடனே மாயா வந்துட்டு, உன் தங்கெல்லாம் என்கிட்ட எப்படி பேசினா தெரியுமா, அதெல்லாம் நான் வெளியே வந்து பேசுகிறேன், நான் அழுதுட்டேன் அப்படின்னு. சரி சரி சாரி, அவள் அப்படி வேணும்னு பேசல, அது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு அப்படி தெரியுதே தவிர நீ ஒரு ஜாலியான பர்சன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி காலையே விழுந்துட்டான். அண்ட் மாயா ஒன்று சொல்கிறாங்க, உன் தங்கச்சி சொல்கிறா அப்படின்றதுக்காக நீ பேசாமல் இருக்கிற, எனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது மாயாவுக்கு கஷ்டமாக இருந்துச்சான். ஏன்னா மாயா கிட்டேயும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னாங்களாம், ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேண்டாம்னு சொன்னாங்க, ஆனால் உங்களுக்காக நான் டிஃபெண்ட் பண்ணி பேசினேன், என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி எனக்கு தெரியும், அவங்க எனக்கு முக்கியம்னு சொல்லி பேசினேன். அடி பாவி, இத்தனை கேமரா இருக்குது, இத்தனை பேர் பார்க்குறோன்னு தெரிஞ்சும் என்ன அழகாக அவெல்லாம் போய் சொல்கிறா. ஏன்னா மாயா அவங்க அக்காட்ட சொல்லிட்டு இருப்பா, என்னை முதுகில் குத்துறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் நம்புகிறேன், அவங்க என்னை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க அக்காவை ஓவர ஆக்டிங் போட்டு, ஆமாம் நான் இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சோம், முதுகில் குத்துறாங்க, ஃப்ரெண்ட்ஸை நம்பாத அப்படின்னாங்க. அண்ட் அந்த ஒரு மைண்ட் செட் மாயாக்கு எப்போதுமே இருக்குது. ஃபேமிலி வீக் முடிச்சதுக்கப்புறம் கூட அவங்களுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஒரு சின்ன கிளாஷ் வந்திருக்கும். அப்போ கூட மாயா கிளியராக சொல்லியிருப்பாங்க, என் வீட்டிலலாம் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேணான்னு சொன்னாங்க, இருந்தும் நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பூர்ணிமாவுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. அப்போ உங்கள் வீட்டில் சொன்னாங்க அப்படின்றது நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்து பேசுகிறீங்கன்னா அப்போ உங்கள் மனசில் ஏதோ இருக்குதானே அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க அதை கேரி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க பல இடங்களில் பூர்ணிமாட்டே சொல்லியிருக்காங்க, நான் வெளியே போனால் எவங்கிட்டையும் பேச மாட்டேன், எவங்கனுக்கும் என் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கான தகுதி கிடையாது, நான் வெளியே போய் பேசுகிற ஒரே ஆள் நீங்களாக தான் இருக்கும். அதாவது அது இந்த விக்ரம், ஜோவிகா இவங்ககிட்டலாம் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு மாயா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யாரும் பார்க்கலையா? ஏன்னா மாயா சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுக்குலாம் என்ன தெரியும், வெளியே ஆடியன்ஸ்க்கு என்ன புரியும், இல்லை உன் தங்கச்சிக்கு என்ன புரியும், அவங்களாம் என்ன பார்த்தாங்க, அவங்களுக்குலாம் என்ன பேசுறதுக்கு தகுதி இருக்குது, நமக்கு தான் தெரியும் நம்ம பாண்டிங் எப்படி அப்படின்னு. ஏமா நீ என்ன பேசுவ, இப்போ சரவணன் கிட்ட அவன் முகத்துக்கு நேரம் நீ என்ன பேசுவ, இல்லை சரவணன் பற்றி மற்றவங்க கிட்ட நீ என்ன பேசுவேன்னு எல்லா ஆங்கிளையும் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. விக்ரம்க்கு வேணா நீ ஒரு ஆங்கிளில் பேசினது மட்டும் தெரியும், ஆனால் ஆடியன்ஸ்க்கு அப்படி கிடையாது. 24/7 உங்களை பார்க்குறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எல்லாமே தெரியும். நம்மளை ஆடியன்ஸே முட்டாளாக்குற பவர் மாயாக்கு இருக்குன்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. ஸோ அவங்களுக்கு
நமக்குலாம் என்ன தெரியும் அவங்க பேசுறாங்க, நம்ம பாண்டிங் நமக்கு தாண்டா தெரியும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா 2 பேரும் அடிச்சு விளையாடுறதும் கொஞ்சிக்கிறதுமா இருக்குது. அதாவது அவங்க பாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சரவணன் எவிக்ட் ஆக போகும்போது இவங்க ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பலரும் சொல்லி காமிச்சாங்க. அது ரவீனா, மணி, அர்ச்சனா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் போறான் அப்படின் போது அவனுக்கு ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் கூட கொடுக்காம நீங்க கொடுத்த ரியாக்ஷன் தப்பா இருந்தது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க இல்லையா. மாயாக்கு தெரியுமா என் ஃப்ரெண்ட் அவன், ஸோ அவனுக்கு எப்படி ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணும், நான் கோபத்தில் இருந்தால் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க என்ன வச்சு ஸ்கோர் பண்ணுறாங்க, அதாவது அர்ச்சனா ரவீனாலாம் மாயா வச்சு ஸ்கோர் பண்ணுறாங்களாம். 10 தடவை அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். நம்ம விஜய் வர்மா சொன்னா இல்லையா, அர்ச்சனா 10 தடவை அதை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்போ தான் அது ஒரு தடவை மக்கள் கிட்ட போய் ஆகணும்னு சொல்லி கான்ஸ்டன்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறது என்னோட வேலை கிடையாது. ஸோ இப்படி அவங்க ஜெயிச்சாலும் அந்த டைட்டில்லாம் எதுக்கு, என் கையில் 4 வேலை வச்சிருக்கேன், வெளியே போய் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு 4 வேலை வச்சிருக்காங்களா, இவங்களாம் யார் அப்படின்ற மாதிரி. ஆமாம், உங்கள் கையில் 4 வேலை மட்டுமா வச்சிருக்கீங்க, எத்தனை டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாரையும் கையில் வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேலை வர்றது ஒரு விஷயமா, நீங்கள் திறமையாக இருக்கிறீங்க, அதை யாரும் நீங்கள் தப்புன்னு சொல்ல, ஆனால் நல்ல மனிதராக நீங்கள் இல்லவே இல்லை. ஓகே, அடுத்ததான் நம்ம வினுஷா. ஸோ வினுஷா நேற்று வந்து அர்ச்சனா கிட்ட பேசினாங்க. அண்ட் நேற்றுலேருந்தே அர்ச்சனாவை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வந்தவங்க எல்லாரும் தன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. அதுவும் அனன்யால எப்போ பாரு அவங்கள கார்னர் பண்ணுற மாதிரி, அவங்கள புள்ளி பண்ணுற மாதிரி ஏதோ பேசிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்களால யார்கிட்டையும் சரியாக கனெக்ட் ஆக முடியல. அவங்க வருத்தப்படுறாங்க. இல்லை அவங்க கொஞ்சம் தனியாக தான் இருக்காங்க. அண்ட் வினுஷா போய் அவங்க கிட்ட பேசுகிறாங்க. நீ ஏன் தனியாக இருக்க, நான் பேசுனது ஒன்று ஹர்ட் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வினுஷா அவங்களோட கிளாரிட்டி கொடுக்குறாங்க. அதாவது எனக்கு அது ஒரு வருத்தம் இருந்தது, அவன் நிக்சன் என்ன அப்படி பேசுனது வருத்தம் இருந்தது, பட் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பேசுனது எனக்கு வருத்தம் இருந்தது. அதை உன்கிட்ட பேசி கிளாரிஃபை பண்ணணும். அதாவது வினுஷா வந்து அர்ச்சனாட்ட அதை பற்றி கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா வந்ததுமே நான் அதை கேட்டதுக்கான காரணம் என் மனசுக்குள்ளே இந்த ஒரு வருத்தத்தை வச்சுக்கிட்டு என்னால் உங்ககிட்ட சரியாக பேச முடியாது. ஃபர்ஸ்ட்டே அதை பேசி நம்ம கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சில் பண்ணலாம் அப்படின்றக்காக தான் நான் கேட்டேன், நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னாங்க. அண்ட் அர்ச்சனோட இந்த தனிமைக்கு காரணம் வர கண்டஸ்டன்ஸ் தான். அதாவது எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு காம்படிஷனோட வந்திருப்போம். ஓகே, நான் இந்த இடத்துல டைட்டில் அடிக்கணும், இங்கே இருக்கிறவன் அத்தனை பேரும் என்னோட போட்டியாளர். இப்போ பிரதீப் சொன்னார் இல்லையா, இல்லை உங்கள் எல்லாரையும் அடித்து சாவடிச்சு நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ அதோட ஃபில்டர் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேமில் நான் ஜெயிக்கணும், ஸோ உங்கள் எல்லாரையும் அடித்து சாவடிப்பறேன் என்ன உண்மையாக கொண்டு வருவாரா, அது கிடையாது. உங்கள் எல்லாரையும் அடித்து நான் இந்த கேமில் வின் பண்ணணும். ஸோ உங்களோட ஃபிசிக்கலாக மென்டலி இமோஷனலி நான் எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருப்பேன். இந்த கேமில் எப்படி உங்களை வந்து அடித்து நான் விளையாட்டு முன்னேறணும் அப்படின்றது எனக்கு தெரியும்னு. அதே மாதிரி தான் எல்லாரும் அது ஒரு ஒப்பீனியனில் தான் வந்திருப்பாங்க. இருக்கிறவங்களெல்லாம் அடித்து நாம் வின் பண்ணணும்னு. ஆனால் ஒவ்வொரு வாரங்கள் ஒவ்வொரு ஆள் துரத்தப்பட்டாங்க. அண்ட் இன்னைக்கு வந்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வின்னராக போகிறது அர்ச்சனா தான் அப்படின்னு. ஸோ ஆப்வியஸாக அவங்களுக்கு அந்த ஒரு வருத்தம் பொறாமை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள இருக்கும். நானும் இந்த வின்னர் கனவோடு தான் வந்தேன், பட் அதை தகர்த்துட்டு இவ மட்டும் அந்த வின்னிங் ஸ்டேஜ் போகிறாளா அப்படின்ற ஒரு பொறாமை இருக்கும். ஸோ உள்ள வந்து அத்தனை பேரும் ஒரே கனவோடு வந்தாங்க, பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர். ஆனால் இன்னைக்கு வெறும் கெஸ்ட்டாக வரும், அவ வின்னராக போறாரே அப்படின்ற பொறாம அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கு. அண்ட் அதனால தான் வர கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அர்ச்சனாட்ட விஷத்தை தெளிச்சிட்டு இருக்காங்க. அதனால அர்ச்சனா சரி யார் வம்பு தும்புக்கும் போக வேண்டாம், இருக்கிற 4 நாளில் நம்ம அமைதியாக தனியாவது போய் உட்காந்துக்குவோம் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அர்ச்சனாவோட தனிமை நிரந்தரம் கிடையாது. அவங்க வெற்றிக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்கு. ஸோ அது வரைக்கும் இந்த ஒரு சின்ன டிராவல் அவங்க பண்ணட்டும். ஸோ ஆடியன்ஸ் நம்மளோட கடமை என்ன, அர்ச்சனாக்கு ஓட் பண்ணுறது தான். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.